ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மஹே. இப்போ நம்ம 3ஆம் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, திரவியங்கள் எத்தனை? 9 திரவியங்கள். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசுன்னு சொன்னான். ஒன்னொன்னுத்துக்கான லட்சணத்தையும் சொன்னான். என்ன அப்படிங்கிறதா தத்திர கந்தவதி பிருத்திவின்னு ஆரம்பித்து பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு 4ம் நித்தியம் அனித்தியம்னும், அனித்தியமான பிருத்திவியோ ஜலமோ தேஜஸோ வாயுவோ 3 விதம், சரீரம் இந்திரியம் விஷயத்து. அது சரீர இந்திரிய விஷயங்கள் வேறுபடுங்கிறதையும் சொன்னான். அடுத்தது ஆகாஷா, காலம், திக்கு, இது 3ம் ஒன்று விபு நித்தியம்ன்றத சொன்னான். அடுத்தது ஆத்மா. ஆத்மானா என்ன? ஞானாதிகரணம் ஆத்மா, ஞானஸ்ய அதிகரணம், ஞானத்துக்கு அதிகரணமாக இருக்கிறது ஆத்மா அப்படின்னு சொன்னான். அந்த ஆத்மா எத்தனை வகைப்படும்? 2. ஜீவாத்மா பரமாத்மா சேதி தத்ர சர்வஜா பரமாத்மா ஏக ஏவ. பரமாத்மா ஒருத்தர் தான். ஜீவஸ்து பிரதி சரீரம் பின்னா. ஜீவனானவன் ஒரு ஒரு சரீரத்திலையும் வேறுபட்டு இருக்கான். இப்போ நம்ம 5 பேர் இருக்கோன்னா 5 பேருடைய சரீரத்திலையும் ஜீவாத்மா வேறுபட்டவன். அடுத்தது 9வது திரவியம் எது அப்படின்னு கேட்டால் மனஸ். மனசுன்றது என்ன? நான் சுகமாக இருக்கேன், நான் துக்கத்தோடு இருக்கேன்னு நமக்கு ஒரு மனசில் தோன்றது இல்லையா? அதுக்கு தோணுவதற்கு காரணமாக இருக்கிறது மனசு அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் சுகாதி உபலப்தி சாதனம். சாதனம்னா என்ன அர்த்தம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். சுக துக்கத்தை அனுபவிக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது மனசு அப்படின்னு. நல்லா தூங்கிடும், தூங்கின பிறகு எழுந்தாப்பா நன்னா தூங்கினேன்னு சொல்லும் பொழுது அந்த ஞானம் மனசில் தான் ஏற்படுது. சுகமகம் அஸ்வாப்சம் அப்படின்னு சொல்கிறான். நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி 9 திரவியங்களை சொன்னால் அடுத்தது குணங்களை நிரூபிக்கிறான். குணாக குணாகன்றது 24 குணங்கள். ரூபம். இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் பத்மாவதி மேடம், பத்மாவதி மேடம், அப்புறம் சௌந்தரி பிரபு மேடம், இவா 2 பேருடைய அந்த ஸ்க்ரீன் பார்த்தா ப்ளூ கலரில் இருக்குது. ஸ்ரீனிவாச நரசிம்மன் சுவாமியினுடைய இதுவும் பார்த்தா லைட்டு பச்சையாக இருக்குது. சந்திரா மேடத்துது டார்க்கு பச்சையாக இருக்குது. கோபாலன் வைத்தியநாதன் சுவாமி இது ரெட்டு கலரில் இருக்குது. அடியன் பழுப்பு கலரில் இருக்குது. அதாவது அடியனுடைய கம்ப்யூட்டரில் இப்போ பார்க்கும்பொழுது. ஆக ரூபம்னா நிறம். இந்த ரூபத்தை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? சக்ஷுர் மாத்திர கிராஹ்யோ குணோ ரூபம். சக்ஷுன்னா கண்ணு, அதனால மட்டும்தான் ரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். நான் இதனால மூக்குனால சுவாமி நுகர்ந்துட்டு சுவாமி இது சிகப்பு கலர் பச்சை கலர் அதுன்னு சொல்ல முடியாது. ஆமாவா? ஆமா தானே? ஆக சக்ஷுர் மாத்திர கிராஹ்யோ குணோ ரூபம். சக்ஷுர் இந்திரியத்தினால மட்டும்தான் தெரிஞ்சுக்கக்கூடிய குணத்துக்கு ரூபம்னு பேரு அப்படின்னு சொன்னான். அது அந்த ரூபம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 7 வகையாக பிரிக்கிறான் நியாயசாஸ்திரத்தில். என்ன? சுக்ல, நீல, பீத, ரக்த, ஹரித, கபிச, சித்திரம். சுக்லம்னா வெளுப்பு, விளவிளேர்னு இருக்கிறது. நீலம்னா இவா சொல்கிறது நீலம்ன்றது கருப்பையும் சொல்கிறா, நீல கலரையும் சொல்கிறாவா. பீதம்னா மஞ்சள், ரக்தம்னா சிகப்பு, ஹரிதம்னா பச்சை, கபிஷம்னா பழுப்பு கலர், சித்திரம்னா எல்லாம் கலந்து இருக்கிறது. ஆக 7 ரூபந்தான் சுவாமி உலகத்தில் அப்படின்னு இவளுடைய ஒரு வாதம். சரி, இது எங்கே இருக்குது
அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியாது, இப்போ திரும்பி ஞாபிக்கிறேன். குணங்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு திரவியத்தில் தான் இருக்கும். நாம் 9 திரவியம் சொன்னோம் இல்லையா, இந்த திரவியத்தில் 9 திரவியத்தில் ஏதோ ஒரு திரவியத்தில் இந்த பண்புகள் இருக்கும். அப்போ இந்த ரூபம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பிருத்திவி அப்பு தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியதான 3 திரவியத்தில் இருக்குது. இப்போ நான் கேள்வி கேட்கட்டுமா? சௌந்தர்யா மேடம்கிட்ட கேட்குறேன். ரூபம் எந்தெந்த திரவியத்தில் இருக்கு? ஹலோ, பிருத்திவி அப்பு தேஜஸ், அதாவது பூமி நீர் தேஜஸ் மூணுத்துல இருக்கு. மூணுத்துல இருக்கு. இப்போ பிருத்திவியில எத்தனை இந்த 7 ரூபமும் இருக்கா? ஜலத்துல இருக்கா? தேஜஸ்ல இருக்கானா? பிருத்திவியில மட்டும்தான் இந்த 7 வித ரூபமும் இருக்கும். தத்திர பிருத்திவியாம் சப்த விதம், பிருத்திவியில 7 விதமான ரூபம் இருக்கு. சரி, ஜலத்துல எந்த ரூபம் இருக்குன்னா, ஜலத்திலையும் தேஜஸ்லையும் சுக்ல ரூபம் தான் இருக்கு, வெளுப்பு தான் இருக்கு. ஆனா பாஸ்வர சுக்லம் அபாஸ்வர சுக்லம்னு 2 விதமா பிரிச்சு சொல்றா. இப்போ புரிஞ்சுதா மேடம்? சீனிவாசன் சுவாமி புரிஞ்சுதா? சீனிவாசன் நரசிம்மன் சொல்றேன். அதாவது ரூபம் 7 வகையா நிறங்கள் இருக்கு. வெளுப்பு, கருப்பு, அதாவது கருப்பு, நீலம், மஞ்சள், பச்சை, சிகப்பு, பழுப்பு எல்லாம் கலந்தது 7 விதமாக சொல்கிறா. அந்த 7 விதமான ரூபம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் திரவியங்களில் தான் இருக்குது. அப்போ பிருத்திவியில் இந்த 7 விதமான ரூபமும் இருக்குது. ஜலத்திலையும் தேஜஸ்லையும் சுக்ல ரூபம் ஒண்டி தான் இருக்குது. பாஸ்வர சுக்லம் ஜலே பாஸ்வர சுக்லம் தேஜசி. விளவிளேர்னு தும்பப்பூ மாதிரி இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் காவேரியில் ஜலம் போகிறது, ஃபுல்லாக கரை புரண்டு ஓடுறது. அந்த ஜலத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா விளவிளேர்னு இருக்கும் இல்லையா? அப்போ பாஸ்வர சுக்லம், பாஸ்வர சுக்லம் தேஜசின்னு சொல்லி இந்த நெருப்பினுடைய இதையும் சொல்கிறான். ஆக இந்த ரூபம் அப்படிங்கிறது 3 திரவியத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னான். புரிஞ்சுதா? ரூபம்னா என்னன்னு புரிஞ்சுது? பிருத்திவியில இருக்கும். அதான் பிருத்திவி தான். பிருத்திவின்னா அதான் பூமியிலன்னு அர்த்தம். பூமி, பூமியை தான் பிருத்திவி நாம சொல்றோம். பூமி தான் பிருத்திவி. பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களிடத்திலும் மரம், செடி, கொடி அது மாதிரி இருக்கிற எல்லாத்துலயுமே இருக்கும் இந்த ரூபம். இப்போ வெள்ளம் இருக்கு. வெள்ளம் எப்படி இருக்கு? சிகப்பா இருக்கு. சர்க்கரை எப்படி இருக்கு? வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. கீரை எப்படி இருக்கு? பச்சை கலர்ல இருக்கு. தக்காளி சிகப்பா இருக்கு. ஒன்னொன்னும் ஒரு அந்த இது இருக்கு இல்லையா? அந்த எள்ளு எப்படி இருக்குன்னா கருப்பா இருக்கு. இப்படி எல்லா விதமான இதோட இருக்கிறது. அடுத்தது சொல்லாமா? ரூப ரச. பிரகாசிக்க. இப்போ வத்து குச்சியை நாம பத்த வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வெளுப்பு தெரியும். பார்த்திருக்கீங்களா? அதுதான் பாஸ்வர சுக்லம் அபாஸ்வர சுக்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபாடு. அடுத்தது ரசஹா. ரசனகிராஹ்யோ குணோ ரசஹா. ரசனம் அப்படின்னு சொன்னா ரசனான்னு பேரு நாக்குக்கு. ரசனத்தினாலே கிராஹ்யம். பென்சில் பேனா வச்சுருந்தா முடிஞ்சா எழுதிக்கோங்க. கிராஹ்யம்னு சொன்னா கிரகன்னு தாத்து அதுக்கு மேல பிரத்தியம் வச்சு கிராஹ்யம், நெத் பிரத்தியம் வச்சு கிராஹ்யம்னு சொல்றோம். அதாவது ரசனம் அப்படிங்கக்கூடிய இந்திரியத்தினாலே கிரகிக்க கூடியதானதுக்கு ரசம்னு பேரு. இன்னைக்கு சந்திரா மேடம் இது ரசம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. சௌந்தரி மேடம் பண்ணியிருந்தா இது பாயசம் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. கோபாலன் சார் போட்ட காஃபி பிரமாதமாக இருந்தது. சீனிவாசன் சுவாமி போட்டது
கஷாய நன்னன். இப்படி அந்த ரசம் நம்ம உணர்றோம் இல்லையா, அப்போ ரசனகிராஹியோ குணோ ரசகா. இப்போ நான் கண்ணால் பார்த்து ரசத்தை உணர முடியாது என்ன, ஆமாவா? கரெக்டாக தொட்டு நான் வந்து காப்பியை தொட்டு கையால் தொட்டு பார்த்துட்டு இது காப்பி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு கசப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமாவா? அடியே சீனிவா சீனிவாசன் சொன்ன சீனிவாசன் நரசிம்மன் சொன்ன அறுசுவைகள். அதுதான் சொல்கிறேன். இவ வந்து என்ன சொல்ற, அறுசுவை. இதுதான் என்ன சொல்ற, ஷட்விதா ரசஹா. இது எங்கன்னா மதுர ஆம்ல லவண கட்டு கஷாய திக்த பேதா. மதுரம்னா இனிப்பு, லவணம்னா ஆம்லம்னா அந்த புளிப்பு தானே, ஆம்ல லவண, கட்டுனா காரம், கஷாயம்னா கசப்பு, காரம், திக்தம்னா அந்த கஷாயம் துவர்ப்பு. அப்போ திக்த பேதாத்துன்னு 6 விதமான ரசமானது இருக்குன்னு சொன்னான். இப்போ நம்ம முன்ன மாதிரி தான் இந்த குணங்கள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் பிருத்திவி ஜல விருத்தி அப்படின்ட்டான். பிருத்திவிலையும் ஜலத்திலையும் இருக்கு. பிருத்திவியில் 6 விதமான ரசமும் இருக்கு. பிருத்திவியாம் தத்ர பிருத்திவியாம் ஷட்விதா ஜலே மதுர ஏவ. ஜலத்தில் இருக்கக்கூடிய ரசம் மதுர ரசம் மட்டும்தான். ஆமாவா? புரிஞ்சுதா? எதுவும் புரியலன்னா கோபாலன் சுவாமி எல்லாம் சொல்லல. புரியலையா? தேஜஸ் சொன்னீங்க இல்லைங்களா, தேஜஸ் சொன்னீங்க இல்லைங்களா குணாவில. தேஜஸ் பிருத்திவி ஜலம் தேஜஸ். தேஜஸ் அப்படின்னா என்னன்னு? நெருப்பு. நெருப்பினுடைய ஒரு தன்மை, சுடும் தன்மைக்கு தேஜஸ். ஹலோ, இப்போ இது இருக்கு, நெருப்பு இருக்கு, தொட முடியுமா நம்மளால? அப்போ உஷ்ணஸ்பர்சம், தொடும் தன்மை, அதாவது ரொம்ப வெப்பத்தை உடையதான, வெப்பத்தை கொடுக்கக்கூடியதானது, வெப்பத்தோட கூடினது தேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, ரூபம் ரசம் ஆச்சு. கந்தஹா, கந்தஹன கானகிராஹியோ குணோ கந்தா. கிராணம்னா மூக்குக்கு பேரு. மூக்குனாலே நாம உணரக்கூடியதான குணத்துக்கு கந்தகான்னு பேரு. நான் இங்கே உட்காந்து, நம்ம இங்கே வாசலில் உட்காந்துருப்போம், உள்ள சமையல் பண்ணுறா தெளி பண்ணுறா, அந்த வாசனை நம்ம உணர்றோம்னா அது கிராணம் அப்படிங்கிற இந்திரியத்தினால கிரகிக்கப்படும். இந்த கந்தகா அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 2 வகைப்படும். சுரபி கந்தகா, அசுரபி கந்தகா. சுரபி கந்தகானா என்ன, நல்ல வாசனை, இல்லை சந்தனம் முதலான வாசனைகள். அசுரபி கந்தகானா நம்ம சாக்கடை ஜலங்கள்லாம் இருக்கு. இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, கந்தகா பிருத்திவியில மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பிருத்திவிக்கு லக்கணம் சொல்லும் போது என்ன பண்றா, தத்ர கந்தவதி பிருத்திவி சொல்றா இல்லையா? சரி, கரெக்டா மேடம்? அடுத்தது என்ன சொல்றா, 4வது ஸ்பர்ஷா. ஸ்பர்ஷம்னா தொடு உணர்வு. என்னது? தொகிந்திரிய மாத்திர கிராஹியோ குண. தொக்குனா தோல், தோலுனால மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடிய குணத்துக்கு என்னன்னு பேரு, ஸ்பர்ஷகான்னு பேரு. அந்த ஸ்பர்ஷகான்றது 3 விதம். சீத ஸ்பர்ஷகா, உஷ்ணஸ்பர்ஷகா, அனுஷ்ணா சீத ஸ்பர்ஷம். சீதம்னா குளிர்ச்சி, உஷ்ணம்னா நெருப்பு சூடா இருக்கிறது, அனுஷ்ணா சீதம்னா குளிர்ச்சியும் இல்லை வெப்பமும் இல்லாம இருக்கக்கூடியது அப்படின்னு. இப்ப இந்த ஸ்பர்ஷம்ன்ற குணம் எங்க இருக்கு? பிருத்திவி. ஸ்பர்ஷா த்ரிவிதா. என்னென்ன அப்படின்னு கேட்டா, சீதஸ்பர்ஷா, உஷ்ணஸ்பர்ஷா, அனுஷ்ணா சீதஸ்பர்ஷா. சீதம்னா குளிர்ச்சி, உஷ்ணம்னா நல்ல சூடா இருக்கிறது, அனுஷ்ணா சீதம்னா சூடாவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை இருக்கிறதுக்கு. ஆக இந்த ஸ்பர்ஷம்ன்ற குணம் எங்க இருக்கு? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு 4த்துல இருக்கு. இப்ப பிருத்திவியில இருக்கக்கூடிய ஸ்பர்சமும் வாயுவில் இருக்கக்கூடிய ஸ்பர்சமும் அனுஷ்ணா சீத ஸ்பர்சம்னு சொல்றா. ஜலத்தில் இருக்கக்கூடியது சீதம் குளிர்ச்சி தான், நெருப்பில் இருக்கக்கூடியது உஷ்ணஸ்பர்சம் தான் அப்படின்னு இந்த ஸ்பர்ஷா
அப்படின்னு 4 குணம், ரூப ரச கந்த ஸ்பர்ஷ அப்படிங்கிற 24 குணங்கள்ல முதல் 4 குணங்களை இப்போ பார்த்தோம். இதில் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, திரும்பி வைக்க.